பிரதமர் பங்கேற்ற பெரிய எதிர்பார்ப்புடன் தொடங்கிய முப்பெரும் விழாவானது நிறைவடைந்தது. அடுத்ததாக பிரதமர் எங்கு செல்லவிருக்கிறார், இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட பின் பிரதமர் மோடி தற்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து புறப்பட்டு சோழகங்கம் அந்த பொன்னேரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபேடுக்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். சாலை எங்கும் இரு திசையிலும் நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வரவேற்பு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கைகளை அசைத்தபடி புன்னகைத்தபடி தொடர்ந்து அவர் மீண்டும் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து திருச்சி பயணிப்பதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அங்கு ஏற்கனவே இவர் அந்த ஹெலிபேடுக்கு வந்த பொழுது வரவேற்பு அளித்த ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் என பலருமே அங்கே இருந்தார்கள். மீண்டும் அவர் புறப்படுவதற்கு வழியனுப்புவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தவுடன் அவர் முதலில் பிரகதீஸ்வரரை வழிபாடு செய்தார். பிறகு அங்கு இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை எல்லாம் பார்வையிட்டார். அங்கு இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பல்வேறு சாதனைகள் குறித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்காட்சி கூடத்தையும் பார்வையிட்டார். அங்க இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த சிலைகள், அதனுடைய சிற்ப வேலைப்பாடுகள், கலைப்பொருட்கள் ஆகியவற்றையும் வெகு நேரமாக பார்வையிட்டார். பிறகு பிரகதீஸ்வரரை வழிபட்ட பிறகு துர்க்கையம்மன் கோயிலில் தியானமும் மேற்கொண்டார். அதற்கு பிறகு அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. ஓதுவார்கள் மூலமாக தேவாரம், திருவாசகம் பாடி அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இசைஞானி இளையராஜா ஒரு இசை நிகழ்ச்சி, ஆன்மீக இசை நிகழ்ச்சியை நடத்தினார். திருவாசகம், திருமுறை இதிலிருந்து எல்லாம் பாடல்களை பாடி அவர் இசை அமைத்த சிம்பொனி மூலமாக இசை அமைத்த அந்த பாடல்களை எல்லாம், திருவாசக பாடல்களை எல்லாமே அவர் மீண்டும் அரங்கேற்றினார். அப்பொழுது பிரதமர் மோடி எழுந்து நின்று இளையராஜாவினுடைய அந்த இசைக்கு கைதட்டி அவர் பாராட்டினார். இதற்கு பிறகு அவர் மேடையிலே பேசிய, அந்த நிகழ்ச்சியிலே மேடையில் பேசிய பிரதமர் ராஜேந்திர சோழன் மற்றும் சோழர்களுடைய ஆட்சிகள் குறித்து பல்வேறு பெருமிதங்களை சுட்டிக்காட்டி பேசி தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.